நைட்டு நாங்கள் தூங்கத்துக்கே வந்து 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. மாமியார் அழகாக எனக்கு சமைச்சு வச்சுட்டாங்க. நாங்கள் காலையிலே போய் இளநீ குடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். மதியம் 3 மணிக்கு. நைட்டு என்ன சாப்பிட்றோன்னு நைட்டு காட்டுறேன். சாப்பாடு போடுறேன். இது சோறு, இது சாம்பார், இது முட்டை, இது ரசம், இது வந்து உருளைக்கிழங்கு. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து டே 1. காலையில் எழுந்திரிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லஞ்சு சாப்பிட்டு பசங்களை பார்க்க போகிறோம். பாய்ஸ் பார்த்துட்டு அப்படி ஒரு சுற்றிட்டு ஏதாவது சாப்பிட்டு போட போறதே இல்லை. போட போறியா? எல்லாம் போடுவேன். இப்போ போட மாட்டேன். நான் ஊருக்கு போயிட்டு ஒன்று இருக்கும். அதை சத்தியம். சூப்பர். இவ்வளோ மழை பெய்யுது. மச்சான் வரமாட்டேன்னு சொல்லாம அப்புறமா வரேன்னு சொல்றேன். வரமாட்டேன்னு சொன்னா பசங்களோட மனசு உடைஞ்சிரும். இப்ப என் மனசு உடஞ்சா ப்ரோ. கிளம்புன்னு நினைக்கிறேன். அப்போ வரைக்கும் மழைலாம் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் மெரினா பீச் வரேன். எல்லாமே மாறிடுச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த நாகராஜ் குல்ஃபி சாப்பிட்றதுக்காகவே மெரினா பீச் வருவோம். அப்போல்லாம் தள்ளுவண்டியில் இருந்தது. இப்போ ஸ்டால் மாதிரி போட்டாங்க. ஆனாலும் டேஸ்ட் மாறவே இல்லை. பீச்சே குளிராக பனியாக ரொம்பவே அழகாக இருந்தது. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ரூட் சொல்லுங்கடா. சனியன ரைட் எடு. வாங்கி தின்றலாம் தின்றானா உட்கார்ந்து. இதெல்லாம் குறை சொல்ல குத்துறாங்க. அவ்வளோதான். சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு ஃப்ளைட்டில் வந்து எந்திரிச்சதில் தூக்கமே இல்லை. அந்த வேல வரும்போதே நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி செகண்ட் டே முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து என்ன பண்ணுறேன்னு அகெயின் வீடியோவில் போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் வாட்சிங்.